மஞ்சள் அந்த பாக்டீரியாவுடைய வீரியத்தை அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது வயிற்றுப்போக்கு வரும் பொழுதும் நமக்கு வந்து டைஃபாய்டு வரும் பொழுதும் மஞ்சளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். ஆனால் மஞ்சள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் அடல்ட்ரன்ஸ் வந்து கலருக்காகவும் அந்த தூளுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சாக் பீஸ் பவுடரும் அது கூட பரவாயில்ல சேர்க்குறாங்க. அதை விட முக்கியமாக லெட் குரோமியம் கண்டென்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்டையும் சேர்க்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக 2024 ஒரு ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து அவங்களோட ஐக்யூ லெவல் பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது லெட் கண்டென்ட், லெட் பாய்சன் நிறைய இருக்குது, பெண்களோட உடம்புலையும் லெட் பாய்சன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹாய், லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? நான் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தண்ணியில் எடுத்து கரைச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கரைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது கரையவே இல்லை. மஞ்சளை கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு மஞ்சளுக்கும் இருக்குது. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, அது நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்குது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்டிவிட்டி, சூடாக பெப்பரோடு சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்டிவிட்டின்னா இந்த இடத்துல நம்ம சளி அடைச்சிருக்கும் போது மஞ்சள் கலந்த பாலை குடித்தா ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் கலந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா வீக்கத்தன்மையை குறைப்பது, கேன்சருக்கு குணப்படுத்துகிற தன்மை இருக்கான்ற டெஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. அப்போ மஞ்சள் நிறைய நன்மைகளை அதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. அப்படி ஒரு மஞ்சளை நம்மளோட அன்றாட உணவில் நம்ம எல்லோரும் தினமும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம். இப்போது நான் ஏன் இங்கே இதை பற்றி பேச வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கான காரணம், ஒன்று மஞ்சளோட கரையும் தன்மை, நம்மள உடம்பில் அது சேரும் தன்மையை பற்றி. 2வது, மஞ்சளை ஒரே ஒரு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. அது எந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி, ஏன் அப்படிங்கிறத பற்றியும் அதில். அதுக்கப்புறம் 3வது, மஞ்சளை எப்படியான மஞ்சளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயமாக அதனுடைய கரையும் தன்மையை பற்றி பார்த்துலாம். மஞ்சளில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா மஞ்சளுடைய அதனுடைய நிறத்திற்கும் மஞ்சளுடைய இந்த ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிவைரல் எஃபெக்ட்ஸ்க்கும் காரணமான ஒரு பொருளுக்கு பேர் குர்குமின். அதுதான் மஞ்சளில் 70-80% இருக்குது. அந்த குர்குமினோட வேரியேஷன்ஸ் 2-3 அனலாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது வந்து இன்னொரு 2 இருக்குது. அது வந்து 10-5% மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம குர்குமின் அப்படிங்கிறது தான் மேஜர் கான்ஸ்டிட்யூவன்ட். அதை வச்சு தான் நிறைய டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க உலகம் முழுக்க. அப்படி ஒரு டெஸ்டிங் பண்ணும்போது நான் 2010 வழக்கமாக ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு பேப்பர் படித்தேன். அது என்னென்னா PLOS ஜேர்னலில் வந்தது. அதில் சால்மனெல்லா டைஃபிஃபோரம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா, அது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதை வந்து மஞ்சள் அதை கொல்லுமா அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் மஞ்சள் அந்த பாக்டீரியாவுடைய வீரியத்தை அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, இது 2த்துக்கும் காரணமான பாக்டீரியா தான் சால்மனெல்லா. நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போது வயிற்றுப்போக்கு வரும் பொழுதும் நமக்கு வந்து டைஃபாய்டு வரும் பொழுதும் மஞ்சளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. சரி, அது வந்து 2010 வந்த ஒரு ஸ்டடி. அது ஒரே ஒரு ஸ்டடி தான் வந்திருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு நம்ம சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஹியூமன் செல் லைன்ஸ்லேயும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பயுமே அது அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. அதை தவிர அந்த பாக்டீரியாவுடைய விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது அதோடய வீரியத்தை காட்டுறதுக்கான ஜீன்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் அதிகரிச்சிருக்கு. அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் லெவல் அது வந்து அதிகமாக தன்னை வெளிப்படுத்திக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னும் பொழுது இன்னும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டடி அது தொடர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்னொரு பேப்பர் வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரீசெண்டாக 2022 ஆன்டிபயோட்டிக்ஸுங்க ஜர்னலில் இன்னும் பெரிய ஸ்டடி வந்திருக்கு. சி எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புழு, அது நெமட்டோட். அதை தான் இப்போ மாடல் ஆர்கனிசமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சி எலிகன்ஸ்க்கு இந்த பாக்டீரியாவை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த சி எலிகன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த பாக்டீரியா மனுஷங்களுக்கு மட்டும் வியாதி வராது. புழு, பூச்சி, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் வியாதி வரும். இது வந்து எல்லாத்தையுமே தாக்குது இந்த சால்மனெல்லா ஸ்பீஷீஸ். அப்போது அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த மஞ்சள் போட்ட, அதாவது குர்குமின் போட்ட பாக்டீரியாவை அந்த புழுக்கு கொடுக்கும்போது
அதனோட வழக்கமாக அதனோட வாழ்நாள் வந்து 16லேருந்து 21 நாட்கள் இருக்குது. ஆனால் சால்மனல்லா தானாக வெறுமே இருக்கிற சால்மனல்லா கொடுக்கும் பொழுது அது வந்து அந்த புழுவை வந்து 14 நாட்களில் கொல்லுது. ஆனால் நீங்கள் குர்குமின் 110 மைக்ரோகிராம்/ml அந்த பாக்டீரியாவை 2 மணி நேரம் வளர்த்து நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த புழுவை வந்து அது 11 நாட்கள்லேயே கொன்னுடுது. அதை விட முக்கியம், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம என்ன நினைப்போம், மஞ்சளோட கான்சன்ட்ரேஷன் நிறைய அதிகமாக சாப்பிட நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மஞ்சள் வந்து அதிகமாக கொடுத்தா அந்த பாக்டீரியா அது 330 மைக்ரோகிராம்/ml கொடுக்கும் பொழுது அந்த பாக்டீரியா அந்த புழுவை 7 நாட்களில் கொண்டுடுச்சு. இது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாக்டீரியாவோடைய வீரியத்தை மஞ்சள் அதிகரிக்குது. அப்போது இனிமேல் நாம் வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுதும் அதே மாதிரி டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கும் பொழுதும் மஞ்சளை அறவே தவிர்க்கிறது நல்லது. அதாவது ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒருத்தர் வந்து 110 மைக்ரோகிராம்/ml அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட அளவு, அதாவது 6.6 வருது. அதாவது டேபிள் ஸ்பூனுங்கிறது இந்த சைஸ் தான். இந்த சைஸில் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு நாள் முழுக்க நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல அது சேரும் பொழுது இந்த எஃபெக்ட் நடக்குது. அதுக்காக நான் கம்மியாக தானே சாப்பிடாத வேண்டாம், அது அறவே நிறுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு விஷயம். அடுத்தது மஞ்சளுடைய கரையும் தன்மையை பற்றி பார்க்குறோம். மஞ்சள் வந்து கரையவே மாட்டேங்குது, இதில் நிறைய இடத்துல கரையாது. அது லிப்போஃபிலிக் அப்படின்னா தண்ணியில் கரையாது, எண்ணெய் முதலான திரவங்களில் கொஞ்சமாக கரையக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் மஞ்சளை வந்து நேரடியாக நம்மளுடைய மாத்திரைகளாகவோ மருந்தாகவோ கொடுக்க முடியாது கிடையாது. மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுதான் அதில் இருக்கிற பெரிய தடையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அதுக்கான ஃபார்முலேஷன்ஸ் நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து லிப்பிட்குள்ளே அதை வந்து லிப்போசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது நம்மளோட உடம்புலையே செல் மெம்பரைன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றி அதுக்குள்ளே வந்து இந்த குர்குமினை உள்ளே கொடுத்தா ஓரளவுக்கு உடம்புல ஒட்டக்கூடிய தன்மை இருக்கணும். அப்போ நம்ம தினமும் மஞ்சள் சாப்பிட்றலாம், அது எந்த அளவுக்கு நம்மள உடம்புல ஒட்டும், ரொம்ப கம்மியாக தான் ஒட்டுது. மீதி எல்லாத்தையும் லிவருக்கு போகிறதுனால லிவருடைய டாக்ஸிசிட்டியும் அதிகமாகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அப்போது என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து சமைக்கும் பொழுது எண்ணெயில் வந்து நிறைய பேர் வந்து மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவாங்க. அதுதான் ரொம்ப கரெக்டான மெத்தட். தண்ணியில் நீங்கள் நேரடியாக போடுறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா தண்ணியில் போடும்பொழுது அதில் என்ன நிறைய இருக்கிற ஒரு குழம்போ அதுலேயோ நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து அது நம்ம உடம்புல ஒட்டக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் மஞ்சளோடு சேர்ந்து நீங்கள் மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சளுடைய அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாகுது, நம்ம உடம்புல அவைலபிலிட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிளகும் மஞ்சளும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்துறதுங்கிறது நல்லது பயக்கும் அப்படிங்கிறதும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம மஞ்சளை நிறைய பேர் வீட்டில் அரைக்கிறத இப்போ விட்டுட்டோம். நான் வழக்கமாக நிறைய விஷயங்களை எல்லாரும் பெண்களே செய்யணும், அம்மி அரைக்கணும், ஆட்டுக்கல் அரைக்கணுங்கிறதெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வீடியோ பார்த்துருந்தாவே தெரியும். ஆனால் மஞ்சள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் அடல்ட்ரன்ஸ் வந்து கலருக்காகவும் அந்த தூளோடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சாக் பீஸ் பவுடரும் அது கூட பரவாயில்ல சேர்க்குறாங்க. அதை விட முக்கியமாக லெட் குரோமியம் கண்டென்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்டையும் சேர்க்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக 2024 ஒரு ஸ்டடியை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா முக்கியமாக நார்த் ஈஸ்டில் நிறைய குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து அவங்களோட ஐக்யூ லெவல் பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது லெட் பாய்சன் நிறைய இருக்குது, பெண்களோட உடம்புலையும் லெட் பாய்சன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா பண்ணியிருக்காங்க. அதில் லெட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், நார்த் இந்தியா அதிலெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. சென்னையிலையும் ஓரளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய ஷாக்கு. ஏன்னா உங்களுக்கு உலகத்துடைய 80% மஞ்சள் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா. அதில் ரொம்ப அதிகமாக யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய மாநிலங்களில் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலையே ஒரு அளவுக்கு ஒரு சிறிய அளவு கடப்படம் தான் அதில் தெரிய வந்திருக்கு. சிறிய அளவில் தான் அது நிறைய சாம்பிள்ஸ் இருக்கிறதுல ஒரு சில சாம்பிள்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரிய வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எதனால் நடக்குது? இங்கே தானே நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் ஏன் இங்கேயே நமக்கு கலப்படம் கலக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா பணம். அப்புறம் அது விலையை கம்மியாக இங்கே வந்து இந்தியாவில் ருப்பீஸில் வாங்கும்பொழுது கம்மியாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக பார்க்கறதுக்காக பண்ணுறாங்க இந்த வேலையை. அப்போது நீங்கள் இது எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னா, எந்த மஞ்சள் அதிகமாக அவங்க அந்த லெட் பாய்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப மஞ்சளை வந்து நல்லா பாலிஷ் பண்ண மஞ்சள், அது யூஸ்வலாக இந்த சைடு இல்லை, நார்த்தில் தான் கிடைக்குது. அந்த மஞ்சளில் அதிகமான லெட் கண்டென்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது பாலிஷ் பண்ணாமல் அப்படியே முறக்கன்னு இருக்கிற மஞ்சளை வாங்கி அரைச்சிக்கிங்க. அது இல்லாமல் மஞ்சள் தூள் பாக்கெட்லேயும் இந்த லெட் கண்டென்ட்டை ரொம்ப அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிள் பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நினச்சா மட்டும் நீங்கள் மஞ்சள் தூளை வாங்கி பயன்படுத்துங்க, அல்லது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வாங்கி பயன்படுத்துங்க. அந்த மஞ்சள் கொம்புலேயுமே லெட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது சாக்பீஸ் தூள் அதெல்லாம் கிடையாது, அல்லது நிறமியும் அதில் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு நிறமியும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சரியாக பாலிஷ் பண்ணாத சாதாரணமாக முறக்கன்னு இருக்கிற மஞ்சளை வாங்கி அரைச்சி பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அப்போது நீங்கள் வந்து டைஃபாய்டு, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இருக்கும்பொழுது மஞ்சளை சாப்பிடாதீங்க. எண்ணெய் போன்ற திரவங்களில் அல்லது பால் மாதிரி கொழுப்பு எடுத்துட்ட பால்லையும் அது சேராது. கொழுப்பு நிறைந்த பாலில் அளவாக மட்டும் மஞ்சளை சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்னது 110 மைக்ரோகிராம் பர் எம்எல் அப்படிங்கிறது வந்து ஒரு 60 கிலோ இருக்கிற இடையில ஒருத்தருக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வருது. அதை நம்ம சாப்பிடும்பொழுது ஒரே மீலில் நாம் சாப்பிட மாட்டோம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப சென்னையில் வந்து அவங்க எடுத்த சாம்பிளில் வந்து ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 80 கிராம் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து சரியான அளவில் தான் இருக்குது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத போது மஞ்சளை வந்து தவிர்த்துட்டு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு சில சமயத்தில் சளி பிடிக்கும்போது அதிகமான மஞ்சள் போட்டு சாப்பிடுவோம். அதை வந்து சளி மட்டும் இருக்கும்பொழுது மட்டும் அந்த எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஆனால் மஞ்சளுடைய பயன்பாட்டு அளவை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொன்னேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மஞ்சளை, இது 10 நிமிஷம் வீடியோ தான். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே செட்டில் ஆகிருக்குன்னு தெரியும். இது ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கீழே வந்து நின்றுடும். இது வந்து அடல்ட்ரேஷனுக்காக நான் சொல்லலை. நீங்கள் உண்மையான மஞ்சளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் வெறும் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அது சரியாக இறங்காது. சுடுதண்ணியில் மஞ்சளை போட்டு குடிங்கன்னு யாராவது சொன்னால் அது நிச்சயமாக உங்கள் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அந்த மஞ்சளோட அந்த வாசனை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்டிவிட்டியை க்ரியேட் உண்டாக்கும் ஒழிய அது உங்களுக்கு வந்து கரைஞ்சி உடம்புல போய் ஒட்டாதுங்கிறத இதில் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது மஞ்சளை பற்றி பேசுறதுக்கு, டீட்டெயிலாக பேசலாம்.